பாருங்க நம்ம ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வல்லப்பட்டி ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல்ல, அதில் ஒரு பையனுக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சுங்க. உள்ளே போயிட்டு மாடு பிடிக்கலான்னு போன ஒரு இடத்துல ஒரு சின்ன காயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் அது பெரிய காயமாயிடுச்சு. இந்த இடத்துல பாஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் எல்லாமே வெளில வந்துருச்சு. அதை முழுமையாக வார்த்தையால் சொல்ல முடியாது. சொன்னால் அந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நிறைய மக்களுக்கு தெரியாது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஜிபே நம்பர் கீழே இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக உதவி பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் ஒரு டைம் சொல்லும் போதும். எங்களுக்கு கரெக்டான ஒரு முறையான ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வராது. அதை ஒருத்தட்டையும் நாங்கள் வந்து முறையீடாக வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தேவையான உயிர் காப்பீடை வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கரெக்டான காப்பீடு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் சுதந்திரமாக இன்னும் தைரியமாக மாடு பிடிப்பாங்க. இப்போயும் தைரியமாக தான் போகிறாங்க. அந்த தைரியத்துக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. தயவுஞ்சு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பையனோட வீடியோ கொஞ்சம் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. என்னால் முடிஞ்ச காசை நான் போட்டு விட்டேன். உங்களால் முடிஞ்சது 5 ரூபாயா இருக்கட்டும், 10 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ஜிபே நம்பருக்கு போட்டுவிட்டு அந்த உதவியை பண்ணி அந்த பையனை சீக்கிரம் உயிர் மீட்டு வர வைங்க. ஓகேங்களா?